குட் மார்னிங் கைஸ். இன்றைக்கி நம்ம கூகுள் ஆட்சென்ஸ் அப்ரூவல் வாங்குறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன பார்ட் மட்டும் பார்ப்போம். ஏன்னா கூகுள் ஆட்சென்ஸ் அப்ரூவல் வாங்குறதுக்கு நிறையா க்ரைட்டீரியாஸ் இருக்குது, நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி என்ன? ஸோ ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி நமக்கு ஒரு பிளாகோ இல்லை வெப்சைட் இருக்கணும். அதுதான். ஸோ அந்த வெப்சைட் எந்த மாதிரி இருக்கணும், அதுக்குள்ளே கண்டென்ட் எப்படி இருக்கும், என்னெல்லாம் இருந்தால் நம்ம எலிஜிபிள் ஆகும் அப்படிங்கிறத பற்றி மட்டும் பார்ப்போம். ஏன்னா அதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கே நமக்கு 1 or 2 வீக்ஸ் ஆகிடும். ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வெப்சைட்டை பர்ஃபெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கூகுள் ஆட்சென்ஸ் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுவோம், அப்ளை பண்ணுவோம். அதெல்லாம் பண்ணால் தான் நமக்கு அப்ரூவல் கிடைக்கும். அதுக்கு முன்னாடியே நம்ம வெப்சைட்டை பர்ஃபெக்ட் பண்ணாமல் நம்ம எவ்வளோ டைம் அப்ரூவல் பண்ணாலும் ரிஜெக்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா என்னென்னு பார்த்தோம்னாலே பிளாக்ஸ். ஸோ நம்ம மினிமம் எவ்வளோ பிளாக்ஸ் போடணும் அப்படின்னு பார்த்தா மினிமம் ஒரு 20 to 30 பிளாக்ஸ் போட்டிருக்கணும். நம்ம வெப்சைட்டில் அவ்வளோ பிளாக்ஸ் இருக்கணும். எல்லா பிளாக்குமே நல்ல ஹை குவாலிட்டி பிளாகாக இருக்கணும். ஒரிஜினல் கண்டென்ட்டாக இருக்கணும். பிளாக்ரிசமோ இல்லை ஏஐ கண்டென்ட்டோ இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா. அது போக இன்னும் நிறையா க்ரைட்டீரியாஸ் இருக்குது. அது என்னென்னலாம் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதை செக் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அதில் போனோம் அப்படின்னா ஆட்சென்ஸ் அப்ரூவல் ஆகிறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி பர்சன்டேஜ் நம்மளோட வெப்சைட் இருக்குங்கிறத நம்ம ஃப்ரீயாக செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த வெப்சைட் என்னென்னா getit.com, GETTHIT, getit.com. ஸோ இந்த வெப்சைட்குள்ளே உள்ளே போனோம் அப்படின்னா நிறையா டூல்ஸ் இருக்கும். அதில் ஒரு டூல் வந்துட்டு இந்த கூகுள் ஆட்சென்ஸ் டூல். அது வந்துட்டு SEO டூல்ஸ் உள்ள கூகுள் டூல்ஸ் உள்ள இருக்கும். கூகுள் ஆட்சென்ஸ் அப்ரூவல் செக்கர். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம SBO ஃபேமிலியிலேருந்து ஒருத்தவங்களோட பிளாக் ஸ்பாட் தான் நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ சேம் அதையே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ செக் எலிஜிபிலிட்டி அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்துட்டு எலிஜிபிலிட்டி கீழே காட்டும். ஸோ அப்ரூவல் எலிஜிபிலிட்டி 31%ங்கிறது கொஞ்சம் லோவான எலிஜிபிலிட்டி தான். ஸோ ரெட் மார்க்கில் தானே காட்டுது. ஸோ 41% அப்படின்ற மாதிரி இருக்குது ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம். ஓகே. ஸோ இப்போ நம்ம கீழே போனோம் அப்படின்னா ஒவ்வொரு க்ரைட்டீரியா இருக்கும். கண்டென்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு காட்டும். ஸோ இதை நம்ம ஒன்றா பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு பேசிக் க்ரைட்டீரியாஸ் இதெல்லாம். ஸோ டொமைன் நேம், வெப்சைட் அவைலபிள், செக்யூரிட்டி ஓகே. ஸோ டொமைன் லென்த், டாப் லெவல் டொமைன் அத்தாரிட்டி, இது எல்லாமே பிளாக் ஸ்பாட்டோட விஷயம். ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. இது எப்பயுமே அப்படி தான் இருக்கும். ஸோ நம்மளோட ஓன் வெப்சைட் வச்சுருந்தோம் அப்படின்னா தான், வேறு ஓனாக பர்ச்சேஸ் பண்ணி டொமைன் வச்சுருந்தோம்னா தான் இது எல்லாமே நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ டொமைன் ஏஜ் மினிமம் ஒரு 6 months இருந்தால் பெட்டர். ரெஸ்ட்ரிக்டட் டொமைன் இல்லை, குட். சைட் அவைலபிலிட்டி கூகுள் சர்ச்சில் இல்லை. ஸோ இது ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச்சில் கொண்டு வரணும் அப்படின்னா கூகுள் சர்ச் கன்சோலில் நம்ம வெப்சைட்டை வந்துட்டு லிங்க் பண்ணணும். ஸோ அது வேறு ஒரு ப்ராசஸ். அதை நம்ம இன்னொரு டைம் பார்க்கலாம். ஸோ கூகுள் பாட்ஸ், கூகுள் ஆட்சென்ஸ் பாட்ஸ் ஆக்சஸ் இருக்குது. ஃபைன். ஸோ அடுத்து பார்த்தோம்னா இதுதான் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ஏரியா. ஸோ இதெல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டு தான் போகணும். சைட் கண்டென்ட் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னா சில பேஜஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அந்த பேஜஸ்லாம் இருந்தால் தான் அப்ரூவல் கொடுப்பாங்க. அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பேஜ், அபவுட் அஸ், ப்ரைவசி பாலிசி, கான்டாக்ட் அஸ், சைட் மேப் பேஜ். ஸோ இதெல்லாமே இருக்கணும். ஸோ இதெல்லாம் இல்லை. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும். ஸோ இது ரெடி பண்ணுறது தான் நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ பேஜ் கவுண்ட் அப்படிங்கிறதும் மினிமம் ஒரு 17 இருந்தாலே போதும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 28 இருக்குது, நோ ப்ராப்ளம். ஸோ சைட் லாங்குவேஜ், சைட் பர்ஃபார்மன்ஸ்லாம் நம்மளோட கண்டென்ட், நம்ம ரிச் கண்டென்ட் போடுறோம் அப்படின்னாலே பர்ஃபார்மன்ஸ் நல்லபடியாக இருக்கும். ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது நம்ம டிராஃபிக் கொண்டு வந்துக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக் திங்ஸ் கைஸ். ஸோ ஃபஸ்ட் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணுவோம். ஸோ அப்புறம் நம்ம கூகுள் ஆட்சென்ஸ் அக்கௌண்ட் பற்றி அப்புறம் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் கைஸ்.